ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ தமிழ் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குருச்சந்திர வடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதத்தில் வரக்கூடிய சனி வக்ரவ பயிற்சி பற்றி விரிவாகவே தெளிவாகவே ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் இப்போ சனி கிரகம் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட காரகங்களை கொண்டது, என்ன மாதிரி விஷயங்களில் ரியாக்ட் பண்ணும், என்ன மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்தும், என்ன மாதிரி நன்மைகளை தரும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ஒரு விரிவாக ஒரு இன்ட்ரொடக்ஷனாக பார்த்துட்டு பிறகு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம விரிவாக பார்க்கலாம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா சனி பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஜீவனக்காரகர், கர்மக்காரகர், ஆயுளுக்கு காரகராக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஒரு நீதிபதி, ஜட்ஜ்மெண்ட், ஒரு நீதி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். மனிதர்களோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பூமிக்கு எதற்காக பிறந்தாங்க அப்படிங்கிறத பொறுத்து என்ன விதமான கர்ம பலன்களை அவங்க அனுபவிக்கணும் அப்படிங்கிறத அந்தந்த காலகட்டத்தில் நீதி தவறாமல் கொடுக்கறது அப்படிங்கிறது சனி பகவானோட கிரகத்தில் ரொம்ப முக்கியமான வேலையாக அவருக்கு இருக்குது. அதனால தான் அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வரன் அப்படிங்கிற ஒரு பட்டமே அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா அவர் எந்தெந்த விஷயத்தை ரொம்ப நுட்பமாக செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா தன்னோட வாழ்க்கை பாதையை நடத்துறதுக்கு என்ன வேலை செய்யணும், என்ன தொழில் செய்யணும், எதன் மூலமாக வருமானம் வரணும், ஜீவனம் வரணும், எதை வைத்து வாழ்க்கை அவங்க நடத்தணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கவர் நம்ம சனி பகவான் தாங்க. அப்படிப்பட்ட சனி பகவான் தான் ஒவ்வொருவரோட வாழ்க்கையிலையும் ரொம்ப அதிக நாட்கள் கவனம் செலுத்துகிறார். உங்களோட பிறப்பு நாட்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆதிக்கம் செலுத்துறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சனி பகவான் தான். அப்படிப்பட்ட சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜாதகத்தில் பலம் பெற்றிருக்காரா இல்லை பலவீனமாக இருக்கிறாரா, எந்த மாதிரி விஷயத்தை அவர் செய்ய போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. சனி பகவானோட திசை அப்படிங்கிறது 19 வருடங்கள். அப்போ ஒரு சுற்று வர்றதுக்கு 30 வருடங்கள் ஆகும். இப்போ சனி பகவானோட பாதிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பாதச்சனி, விரயச்சனி, ஜென்மச்சனி, இந்த பாதிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னாக்க முதல் சுற்று வர்றவங்களுக்கு மட்டும்தான் அதிகப்படியான பாதிப்புகள் இருக்கும். இரண்டாவது சுற்றில் அந்த மாதிரி அதிகமான பாதிப்புகள் இருக்காது. அது ஒரு விஷயம் இருக்க, இப்போ அர்த்தாஷ்டமச்சனி, அஷ்டமச்சனி, கண்டச்சனி, இப்படிப்பட்ட சனியோட பாதிப்புகளில் இருந்துக்கிட்டு எதுவுமே நடக்கலை, எடுக்கிற காரியங்களில் தோல்வி, குடும்பத்தில் பிரிவினை, சண்டை சச்சரவுகள், அது மட்டும் இல்லைங்க, அதே போல் வருமானத்தில் ஒரு தடை, எந்த முயற்சியும் என்னால் எடுக்க முடியல, என்னை யாரும் மதிக்கலை அப்படிங்கிற விஷயத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு விடுதலை கொடுக்கும் வகையில் இப்போ சனி பகவான் என்ன பண்ண போகிறார், வக்ரகதி அடைய போகிறார். வக்ரகதி அடைதல் அப்படின்னா என்னன்னா இயல்புக்கு மாறான பலன்களை கொடுக்கக்கூடியவர் தான் நம்ம சனி பகவான் இந்த வக்ரகதியில். அப்போ அவரோட இயல்பு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அவருடைய இயல்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஒருத்தரோட வாழ்க்கையில் என்ன மாதிரி இயல்புகளை ஏற்படுத்துவார் அப்படின்னா ஒரு தடை, தாமதம், பிடிவாத குணங்கள், ஒரு கடினமான உழைப்பு, இப்படிப்பட்ட விஷயங்களை அவர் கொடுக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். அந்த மாதிரி கொடுத்து ஒருத்தரோட வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்களை கொடுத்து பக்குவப்படுத்தக்கூடியவராக அவர் வர்றார். இப்படிப்பட்ட விஷயங்களை செய்யக்கூடியவர் தான் நம்ம சனி பகவான். அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு நேர் ஆப்போசிட்டாக மந்தத்தன்மையாக செயல்படக்கூடியவர் ரொம்ப வேகமாக இருக்கும். அதே போல் சுறுசுறுப்பு இல்லாமல் சோம்பலாக இருக்கக்கூடியவர் சுறுசுறுப்பாக செயல்படுவார். அதே போல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நேர் ஆப்போசிட்டாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடியது. இது வருடம் பார்த்திங்கனாக்க ஒவ்வொரு வருடமும் 4 மாதங்கள் வக்ரகதி அடைவார். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த வருடம் 2024 இந்த வருடம் எப்போ வக்ரகதி அடைகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா 4.5 மாதங்கள் வக்ரகதி அடைகிறார். 4.5 மாதம்னா எவ்வளோ நாள் அப்படின்னு பார்த்தோம்னா வருகின்ற ஜூன் 15ஆம் தேதியிலிருந்து அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூன் 29ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 15ஆம் தேதி வரை வக்ரகதி அடைகிறார். அப்போ தமிழ் மாதத்துக்கு பார்த்தோம்னா ஆணி 15ஆம் தேதியிலிருந்து ஐப்பசி 29ஆம் தேதி வரை
வக்ரகதி அடைகிறார். இந்த வக்ரகதி காலகட்டத்தில் என்ன விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னா, இதுவரையும் நடக்காத விஷயங்கள், எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் ஏற்பட்ட தடைகள் இதெல்லாம் நீங்கும். அதே போல் தீராத ஆசைகள்லாம் தீரும், நடக்கும். நிறைவேறாத ஆசைகள்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் தொழில் வேலைகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள், இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் மாற்றமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்குது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, கும்பராசியில் வக்ரகதி அடைகிறார். அப்போ கும்பராசியில் வக்ரகதி அடைந்து ஒவ்வொரு ராசிக்கும் அவரவர் ஸ்தானத்திற்கு ஏற்றார் போல் என்ன விதமான பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத விரிவாக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போம். இதில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். மேச ராசிக்கு இந்த சனி பகவானோட வக்ர நிகழ்வு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ஜூன் 29 பார்த்தீங்கன்னாக்க நவம்பர் 15 வரையும் சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். உங்களுடைய ராசியில் இருந்து 11ஆம் இடமான கும்ப ராசியில் வக்ரகதி அடையக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. இது நல்லதா கெட்டதா மேச ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த வகை என்பது நல்ல விஷயந்தான் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, தொழில் சார்ந்து வருமானம் சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் லாபம் கிடைக்கக்கூடிய வகை ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு, தடைப்பட்டிருந்த பதவி உயர்வு கிடைக்கும். நான் ரொம்ப நாளாக சர்வீஸில் ஒர்க் பண்ணுறேன் சார், ரொம்ப நீண்ட நாட்களாக நான் சர்வீஸில் இருக்கேன், ஆனால் எனக்கு மட்டும் ப்ரொமோஷன் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். அதே போல் வேலையில் தொழிலில் ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அந்த தொழிலில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு முன்னேற்றம் இல்லை, நம்மளோட தொழிலில் ஒரு மாற்றம் அப்படிங்கிற விஷயம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அப்போ என்னென்னா, இயல்புக்கு மாறாக வேகமான செயல்பாடு, வேகமான விஷயங்கள், அப்போ வேகமான முன்னேற்றம், தடைப்பட்ட விஷயங்கள் அப்படியே தகர்த்தெறியப்பட்டு வேகமான முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஏற்கனவே செஞ்ச முயற்சிகளுக்கெல்லாம் இப்போ பலன் கிடைக்கும். அதோட பலனை இப்போ நீங்கள் அறுவடை பண்ணுவீங்க. அந்த வகையில் உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்போ தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படுது, வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குது, அதே போல் வேலையில் இருந்து வந்த தொந்தரவுகள் நீங்குது. ஆமாம், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. இப்போ அவரோட பார்வை பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அவர் 3, 7, 10 அப்படிங்கிற ஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ 3ஆம் இடமான உங்களையே அவர் பார்க்குறார். அப்போ மேச ராசியவே அவர் பார்க்குறார். அப்போ மேச ராசியை 3ஆம் பார்வையாக வக்ரோ பார்வையாக பார்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்னா, அப்போ உங்களோட முயற்சிகளை அதிகப்படுத்தக்கூடியவராக இருப்பார். அப்போ என்ன நடக்கும், உங்களோட வேலை தொழில் சார்ந்த விஷயம், லாபம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் அயராது உழைக்கக்கூடியவராகவும் அது சார்ந்து சிந்தித்து முயற்சி செய்யக்கூடியவராகவும் நீங்கள் செயல்படுவீங்க. அடுத்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் இடத்தை வக்ரம் பெற்று பார்க்குறார். 5ஆம் இடத்தை பார்ப்பது நல்லதா அப்படின்னு பார்த்தோம்னா, 5ஆம் இடத்துல இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள், தடை தாமதங்கள்லாம் அப்படியே மாறும். என்னன்னா, குடும்ப உறுப்பினர்களில் உங்கள் ஆழ்மனதில் இருந்து வந்த சிக்கல் இருக்கு இல்லையா, தடை, நம்மளால் முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம், நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாறக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே நேரத்தில் குழந்தைகளோட முன்னேற்றம் பற்றி சிந்திப்பீங்க. குழந்தைகளோட படிக்காத குழந்தைகள்லாம் படிக்க ஆரம்பிப்பாங்க, கல்வி நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். ஆமாம், சொல்கை இல்லாத பிள்ளைகள்லாம் சொல்கைக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அடுத்து வேறு என்ன, 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோடக்கு ராசிக்கு எந்த இடத்தை பார்க்குறார் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறார். 8ஆம் இடத்தை பார்க்குறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, இதுவரை தடைபட்டிருந்த காரியங்கள், அதாவது இதுவரை தடைபட்டிருந்த காரியங்கள் அனைத்தும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுபமாக மாற்றித்தரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துவார். அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, தொழில் சார்ந்த முதலீடுகள் செய்கிறது, ஆமாம், தொழில் சம்மந்தப்பட்ட ஆளுங்களை பார்க்குறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அவர் செய்வார். அடுத்து வேறு என்ன விஷயம் அப்படின்னா, சரி உடல் நலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உடல் நலத்தில் சின்ன சின்ன
விஷயங்கள் இஷ்யூஸ் வந்து போகும். அது என்ன மாதிரி இஷ்யூஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உடம்பு வலி, கைகால் வலி, நரம்பு சம்மந்தப்பட்ட வலிகள், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இனம் புரியாமல் ஒரு டயர்ட்னஸ், எப்போதுமே ஒரு சோர்வாக ஃபீல் பண்ணுறது. ஆமாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து போகக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிவயிறு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அதே நேரத்தில் எந்த விஷயத்திலையும் தொழில், வேலை, அமைப்பு, பணம், பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறார் இந்த சனி வக்கிரக பயிற்சியால் மேசராசிக்கு. மேசராசியை பொறுத்த வகையில் இந்த வக்கிரகம் என்பது மிக சிறப்பான பலன்களையே கொடுத்துருக்கு. அப்போ கூடுதலான தகவல் தெரியணும் அப்படின்னாலும், அதே நேரத்தில் உங்களோட ஜெயசாதகத்தில் எப்படி இருக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன தசாபுத்தி அமைப்புகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள் மேச ராசி அன்பர்களே. நன்றி, வணக்கம்.